எல்லாருக்கும் வணக்கம். டிஎம்சி பக்ரீத் வந்துருச்சு. எல்லோரும் குர்பானி ஆடு வாங்குறதுல பயங்கர மும்முரமாக இருக்கீங்க. நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் இங்கே சொல்லணும்னு பார்க்குறேன். வெள்ளாடு வாங்கலாமா, செம்மறி ஆடு வாங்கலாமா? இதுதான் முதல் கேள்வியாக இருக்குது. வெள்ளாடு செம்மறி ரெண்டுமே குர்பானிக்கு தகுதியான ஆடுகள் தான். வெள்ளாடாக இருந்ததுன்னா 1 வருஷம் பூர்த்தியான ஆடாக இருக்கணும். செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாதம் பூர்த்தியான ஆடாக இருந்தால் போதும். அப்போ 1 வருஷம் பூர்த்தியான ஆடை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆடு பிறக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பல்லா, பால் பல், அரிசி பல், மில்க் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பல்லுமே ஒரே மாதிரி சின்ன சின்ன பல்லாக இருக்கும். 1 வருஷம் பூர்த்தி ஆகிற ஸ்டேஜில் அந்த ஆட்டுக்கு முன்னே இருக்க 2 பல்லு மட்டும் விழுந்து அது பெருசாக முளைக்கும். அப்போ வந்து 2 பல்லு. அது போக வந்து அதே மாதிரி 2 வருஷம் போனால் 4 பல்லு பெருசாக முளைக்கும். 3 வருஷம் போனால் 6 பல்லு பெருசாக முளைக்கும். 2 பல்லு, 4 பல்லு, 6 பல்லு. இதை வச்சு தான் வயசை தீர்மானிக்கிறோம். இதுதான் ரொம்ப அடிப்படை தகுதி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டுக்கு கண் பார்வை மழுங்கியதாக இருக்க, 3இல் 1 பகுதி மழுங்கியதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கண்ணில் வெள்ளை விழுந்ததோ, இந்த பக்கம் காமிச்சா கண் சிமிட்டாமல் பார்வையே தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு, அதை உறுதிப்படுத்துகிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காது வால் கிழிந்து இருக்கக்கூடாது, நறுக்கி இருக்கக்கூடாது. அதாவது வந்து ஆட்டுக்கு காதை நறுக்கி விட்டுருப்பாங்க, கிழிஞ்சிருந்துருக்கும், அந்த மாதிரி டேமேஜஸ் எதுவும் இருக்கக்கூடாது. 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோட கால் எல்லாமே நல்லா இருக்கணும். தாங்கி நடக்கிறதாவோ புண்ணோ இல்லை நொண்டியாகவோ இருக்கக்கூடாது. அடுத்து கொம்பு இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா கொம்பு இல்லாத ஆட்டு இனங்கள் நிறையாவே இருக்குது. அப்போ அப்படி இல்லாத இனத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம். பட் நம்ம எல்லாருமே கொம்போடு இருக்க ஆட்டை கொடுத்து பழகிட்டோம். அப்போ கொம்பு இருக்கணும் அப்படின்னா கொம்பு உடைந்ததாகவோ முறிந்ததாகவோ இருக்கக்கூடாது. சின்னதாக பேர்ந்துருக்கு, கார்னரில் உடஞ்சிருக்கு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து கொம்பு அப்படி பாதியாக உடஞ்சிருக்கு, அந்த வளர்கிற இடத்துலையே டேமேஜ் இருக்குது, காயம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். அது போக ஆடு வந்து நல்ல திடகார்த்தியமாக இருக்கா அப்படிங்கிறது உறுதிப்படுத்துங்க. ஆடு நல்லா பார்க்க ஹெல்த்தியாக இருக்குது, ரொம்ப அப்படி எலும்பும் தோலுமா ரொம்ப பசியில் அந்த மாதிரி இருக்க ஒரு ஆடை வந்து குர்பானி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஒரு நல்ல திடகார்த்தியமான ஹெல்த்தியான ஆடு தான் ஆண்டவனுக்காக நம்ம குர்பானி கொடுக்குறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான். மற்றபடி இதில் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்க தேவையில்லை. நம்மளோட இன்டென்ஷன் தான் முக்கியம். அதாவது நம்மளோட அந்த குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் முக்கியமே தவிர்த்து அதில் இருக்க சின்ன சின்ன குறை நிறைகளை ஆண்டவன் எதுவும் பார்க்க மாட்டான். நம்மளுடைய குர்பானியே ஆண்டவன் ஏற்றுக்கொள்வானாக.